பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் உங்களை ஒருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே தேவன் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்போ நம்முடைய குறைகளை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவன் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். இதை அப்படியே நாம் ஆராதனையாக மாற்ற வேண்டும். எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, பிதாவே என்ற குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே நீ நிறைவாக்குகிறவராக இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். இப்படி நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது டிக்ளேர் பண்றது வேற இருக்கிறது, தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறதான காரியம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு அது பெரிய தைரியத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய குறைகளை எல்லாம் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். அது எந்த விதமான குறையா இருந்தாலும் சரிதான், ஆவிக்குரிய குறையா இருந்தாலும், சரீர பிரகாரமான குறைகளா இருந்தாலும், உலக பிரகாரமான குறைகளா இருந்தாலும், எந்த குறைகளா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். அப்படின்னா மரித்த பிற்பாடு மகிமையின் ஐஸ்வர்யத்துல அந்த காரியத்தை சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே இந்த பூமியிலே நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் தேவன். ஆகினால் தான் நம்முடைய குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே தேவன் நிறைவாக்குறவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கின்றோம். ஆகினால பிதாவே என்ற குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே நீ நிறைவாக்குறவராக இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். அடுத்தாக யாக்கோபு 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரும் நாம் ஆராதிக்கிறதான ஜோதிகள் பிதாவினிடத்தில் நெருங்கி வருகிறது, அவரிடத்துல யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்போ இங்க நன்மையான எந்தையமும் பூர்ணமான எந்தவரும் நாம் ஆராதிக்கிறதான ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லா வெளிச்சத்துக்கும் காரணமா இருக்கிறதா பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தான் நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்தவரும் நமக்கு இறங்கி வருகிறதா இருக்கிறது. ஆகினாலே இந்த வசனத்தை அப்படியே பிதாவை ஆராதிக்கிறதுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். பிதாவாகிய தேவனை குறித்து வேத வாக்கியம் என்ன சொல்கிறது, அதை அப்படியே ஆராதனையாய் நாம் மாற்ற வேண்டும். நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்தவரும் நான் ஆராதிக்கிறதான பிதாவே உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லி தேவனை ஆராதிக்க வேண்டும். உம்மிடத்துல யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை, அதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லி நாம் பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறதாக இருக்க வேண்டும். அடுத்தாக லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிதாவானவர் தம்மிடத்துல வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவரை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்தருகிறார். ஏன் பரிசுத்த ஆவியை தந்தரலாம் என்று சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியான மூலமாக தான் நாம் தேவனை அறிகிற அறிவு அடைய முடியும். பரிசுத்த ஆவியான மூலமாக தேவனுடைய வசனத்துடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும், தேவனுடைய மகத்துவங்களை குறித்து பேசுவதாக இருக்க முடியும். நம்முடைய ஆவி தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறதாக மாறுகிறது. சகல சத்தியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகினால தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கின்றோம். அது உன்னத பலன் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகினால தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். இப்ப பிதாவாகிய தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியாவை கொடுக்கிறபடினாலே, பிதாவே நீர் எனக்கு பரிசுத்த ஆவியை தந்தரில் இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லி நாம் தேவனை ஆராதிக்கிறதாக இருக்க வேண்டும். அதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிறதானே பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், எந்த போராட்டம் இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலையிலும் பிதாவாகிய தேவன் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகினாலே நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது, பிதாவே நீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆபிரகாம் எப்படி விசுவாசத்துல வல்லவனானான்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று எண்ணி தேவனை மையப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். அதே போல பிதாவாகிய தேவனை குறித்து வேதவசனம் என்று சொல்கிறதோ அவைகளை சொல்லி நாம் தேவனை ஆராதிக்கிறதாக இருக்கட்டும். ஆராதனையிலே 3 பகுதி இருக்கிறது. ஒன்று நன்றி செலுத்துதல், மற்றொன்று துதித்தல், அடுத்ததாக ஆராதிக்கிறது. இது 3 சேர்ந்ததான் ஆராதனை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே
தேவனை ஆராதிக்கிற பொழுது நன்றி செலுத்தி துதித்து ஆராதிக்கணும். இப்ப நாம மூன்று ஒன்னா சேர்ந்து செய்கிறோம். எதுனா எப்படி சொல்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாக தேவனே எனக்கு ஜெயம் கொடுக்கிறவரா இருக்கிறதுக்காய் உம்மை சோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். அடுத்ததாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று காத்தரலும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? தேவன் என்னை சோதிக்கிறார் என்று சொல்கிறாங்க. தேவன் நம்மை சோதிக்கிறவர் கிடையாது. அவர் நம்மை சோதனையில் இருந்து தப்பி வைக்கிறவரா இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது பிதாவிடத்துல சோதனைக்குட்படாமல் தீமை நின்று காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவனே சோதனை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே போய் எனக்கு சோதனை கொடுக்காதுங்கன்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா? கேட்க முடியாது பிரியமானவர்களே. ஆகினால் தேவன் நம்மை சோதிப்பவர் கிடையாது. தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். சோதனை என்று சொன்னாலே அது தீமையா இருக்கிறது, அது பிசாசனிடத்தில் வருகிறதா இருக்கிறது. அவனுடைய பெயர் தான் சோதனைக்காரன் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மை சோதிப்பது கிடையாது. ஆகினால் தான் இயேசு இங்க ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி. இப்போ பரலோக பிதா நம்ம என்ன பண்றாரு? சோதனைக்குட்படாதபடி தீமை நின்று எங்களை நம்மை காக்கிறவரா இருக்கார். அதுக்கு நாம் தேவனை ஆராதிக்கணும். எப்படி சொல்லி? பிதாவே, நீர் என்னை சோதனைக்குட்படா பண்ணாமல் தீமை நின்று என்னை காக்கிறவரா இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாச சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதோடு நின்று விடக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து நீங்கள் தேவனை மையப்படுத்தலாக இருக்கணும். அப்பொழுதுதான் நீங்கள் விசுவாசிகளாய் காணப்படுகிறீர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்தாக வாசிக்கும் போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 30ஆம் வசனம், 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தான் நமக்கு உணவு கொடுக்கிறார், நமக்கு உடையும் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால தான் வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளோட பரமபிதா பிழைப்பூட்டுகிறவர்களா இருக்கிறார், அவைகளை பார்க்கல எங்களை விசேஷித்தவர்களா இருக்கிறீங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைகளே பிழைப்பூட்டுகிறதான பிதா தான் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், சாலமோன் முதலாய் தான் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போலாக உடுத்திருந்தலே அவைகளை பார்க்கல எங்கள் விசேஷத்தவர்களா என்று சொல்றார். அப்போ உண்ணவும் உடையும் கொடுக்கிறது நமக்கு யாருன்னா பிதாவாகிய தேவன். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? பிதாவே, நீர் எனக்கு ஆகாரத்தை தருகிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், எனக்கு உடை வஸ்திரங்களை தருகிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்கிறதாக இருக்க வேண்டும். சாதாரணமா ஒரு பேனா வாங்கினா, ஒரு பென்சில் வாங்கினா இல்ல நம்ம தேங்க்ஸ் சொல்றோம். அப்ப பிதாவாகிய தேவன் எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறாரு. இதுல நமக்கு உண்ணவும் உடையும் கொடுக்கிறாரு. அதற்கு நாம் நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் ஸ்தோத்திர பலியிலே பிரியப்படுகிறவரா இருக்கிறார், துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆகையினால தான் பிதாவாகிய தேவனை குறித்து வேத வசனம் சொல்கிறதோ அவைகளின் அடிப்படையிலே தேவனை துதித்து ஆராதிக்கிறவர்களாக இருக்க பிரியமானவர்களே. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவரா இருக்கிறார். இங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். உலகம் முழுவதும் சொல்லப்படுகிறதான ஆராதனையிலே கேட்கக்கூடியவரா இருக்கிறார். அவரை ஒரு இடத்துல நம்ம கொண்டு வர முடியாது, அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறதுனால தான் எல்லாருடைய ஆராதனையும் கேட்கிறார், எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார், எல்லாருக்கும் பதில் தருகிறவரா இருக்கிறார். எப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சுமத்துறோம். உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாய் எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிறதா நல்ல பாடத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் சாமி. இப்படி வசனத்தின் அடிப்படையில உங்களை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அவைகளை எல்லாம் நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டு உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ பிதாவே, நீர் எல்லாருடைய தேவைகளும் அறிந்தவராக இருக்கிறதுனால இந்த நாளிலே அவரவருடைய தேவைகள் பிரகாரம் இன்றைக்கு கிரியை செய்யும்படியா கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.